ஹாய் கைஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் வெயிட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட அப்டேட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நேற்று எல்லாமே ரொம்ப ஹைப்பாக போகிற மாதிரி டாஸ்க் இருந்துச்சு. கிரிட் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு முயல் மேக்ஸ்ன்னு வேறு அந்த டாஸ்க்கு பேர் வச்சுருந்தாங்க. அது ஏதோ சதி பண்ணி நிக்சனுக்கு மட்டும்தான் போகணுன்ற மாதிரி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. விஜயவர்மா ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரியல. அதை பற்றி வீடியோவும் போட்டாச்சு, எல்லாருமே அதான் போட்டுட்டும் இருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்காம ப்ரோமோ 3 இன்றைக்கான ப்ரோமோ 3 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரோமோ 1 ப்ரோமோ 2க்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ அது பார்க்கணுன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் அதுவாக தான் இருக்குது. அண்ட் ப்ரோமோ 3ல் வந்து பார்த்திங்கன்னா, விஷ்ணுவும் தினேஷும் ஜி ஸ்கொயர் பிளேஸில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 7லேயே இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ விம் ஸ்பேஸு, ஜி ஸ்கொயர் ஸ்பேஸுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஜி ஸ்கொயரில் ஸோ எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாவில் சோஃபா இருக்கிற இடத்துல போய் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்த டாஸ்கில் எப்படி விளாடணும், யாரை ஃபஸ்ட்டு காலி பண்ணணும், யாரை செகண்ட் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு நீ யாரை காலி பண்ணணும்னு கேட்கும்போது, நான் நிக்சனை தான் இங்கே தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறாரு. செகண்டு யார் நீ தூக்குவேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் பூர்ணிமான்னு சொல்கிறாரு. சரி, நீ நிக்சனையும் பூர்ணிமாவை தூக்கிற, தேர்டு விசித்ராவை தூக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கேட்குறாரு. அதுக்கு நான் விசித்ரா மேமை தூக்கி என்ன ஆக போகுது, நான் மாயாவை தான் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே தினேஷ் வந்து, இல்லைப்பா அவங்கள விட்டு வச்சா அவங்க நம்ம 3 பேரையும் காலி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சரி ஓகே விசித்ராவையும் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வராரு. இந்த பக்கம் இவங்க இந்த மாதிரி யோசித்து ப்ரீ பிளான்டு பிஃபோர் த டாஸ்க் எல்லாமே பண்ணிவிட்டு டாஸ்க் விளையாடுறாங்க. அண்டு ஹெல்த்தியாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கவுக்கணும் அப்படின்லாம் பேசலை. எப்படி கேமை முன்னேற்றம் அடிஞ்சு எடுத்துகிட்டு போகணும், அவங்க வின் பண்ணுறதுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த சைடு இன்னொரு டீமில் பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா, நிக்சன், மாயா, விஜயவர்மான்னு இருந்துக்கிட்டு இந்த கண்டென்ட்டுக்கும் ஒரு இதுவும் இல்லாமல் அவங்களும் ஒரு குட் கேம் விளையாடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா விஷயமுமே அப்படி தான். இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா, லைவில் பார்த்துருந்தீங்கன்னா, சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. உடனே ரவீனாவும் தினேஷும் போய் கஷ்டப்பட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ரவீனா போய் விசித்ரா கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேற்று நைட் எல்லாமே பார்த்திங்கன்னா டான்ஸ்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிருந்தாங்க. காலையிலையும் அந்த டான்ஸை திருப்பி வீட்டுக்குள்ளே ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டாக் தான் போயிட்டுருக்கே தவிர்த்து ஹெல்த்தியான கான்வர்சேஷன் எதுவுமே போகலை. இதே மாதிரி விஷ்ணு பார்த்திங்கன்னா, முந்தா நேற்று பார்த்திங்கன்னா, நான் வீட்டில் கஷ்டப்பட்டுருக்கேன், நான் தான் மொதல் பையன், என் வீட்டுக்கு நான் தான் எல்லாமே செய்யணும், கடமை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும், இப்படியே கடமைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு டேரெக்டாக 60ஆம் கல்யாணம் தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார். இது எல்லாமே ஒரு சிரிக்கிறதுக்கு இருந்தாலும், ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் முதல் பையனுக்கு வந்து அந்த கஷ்டத்தை அவர் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் பூர்ணிமாவும் நிக்சனும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. மேபி அந்த மாதிரி பீப்புளுக்காக தான் இந்த மாதிரி கண்டென்ட்டை வச்சுட்டு இன்னமும் பிக் பாஸ் நடந்துகிட்ருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ தட் நாமளும் அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதையும் சேர்த்து பண்ணிடலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.